Average acceleration, when you sit in a vehicle and it suddenly moves from rest, you feel a noticeable jolt. Similarly, when the vehicle is in motion and suddenly stops, you experience a jolt. அப்படின்னா என்னென்னா, ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம், ரெஸ்ட்டில் இருக்குது, ரெஸ்ட்லேருந்து திடீர்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி போயிட்டு அப்படியே முன்னாடி வருவோம். அதே மாதிரி ஒரு பஸ்ஸு மூமெண்ட்டில் இருக்குது, திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவோம். ஸோ இந்த மாதிரி ஜால்ட்ன்றது ஒரு மூமெண்ட், சடன் மூமெண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த அக்கரன்சஸ் எல்லாம் சேஞ்ச் இன் வெலாசிட்டியை பற்றி சொல்லுது. சேஞ்ச் இன் வெலாசிட்டின்றது சேஞ்ச் இன் ஸ்பீடு. திடீர்னு ரெஸ்ட்லேருந்து ஒரு ஸ்பீட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க, ஸ்பீடு கம்மி பண்ணி. ஸோ அதெல்லாமே சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இஃப் யூ நோ த வெலாசிட்டி அட் 2 different instants ஆஃப் டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஒரு வெலாசிட்டி மைனஸ் இன்னொரு வெலாசிட்டி. ஸோ 2 different instantsல, ஃபார் எக்ஸாம்பிள் T1ங்கிற இன்ஸ்டன்ட்டில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், T2ங்கிற இன்ஸ்டன்ட்டில் இன்னொரு வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா இதோட சேஞ்ச் எப்படி கிடைக்கும், இந்த 2 டைம் இன்டர்வல்லையும் என்னென்ன வெலாசிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி எடுக்க முடியும். அண்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஆஃப் an object over a time interval is the change in its velocity divided by the time interval. ஸோ அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டின்றது நான் என்ன சொன்னேன், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, 2 வெலாசிட்டிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை டைம் இன்டர்வல். நான் சொன்னதே தான். ஸோ T1 T2 அப்படின்னு 2 டைம் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற வெலாசிட்டிஸ் V1 V2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா டைம் இன்டர்வல்ன்றது இந்த கேப்பு. ஸோ T2 மைனஸ் T1ன்னு வரும். அண்ட் வெலாசிட்டியில் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ V2 மைனஸ் V1 அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா வில் கெட் தி ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ it is given by final velocity minus initial velocity divided by time interval. நம்ம ஃபார்முலா வச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், A is equal to V minus U divided by T2 minus T1. V minus Uல Uங்கிறது initial velocity, Vங்கிறது final velocity, ரெண்டோட difference divided by T2ங்கிறது final velocity இருந்த time, T1ங்கிறது initial velocity இருந்த time. ஸோ அதோட difference that will give you the average acceleration. SI unit of average acceleration வேணும்னா meter per second square. ஸோ velocity மீட்டர் பர் செகண்ட், டைமுக்கு செகண்ட் இருக்குது, ரெண்டையும் டிவைட் பண்ணால் யூல் கெட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், m⁻², அப்படின்னு எழுதலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி வெலாசிட்டி மாதிரி ஆக்சலரேஷன்லையும் மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சலரேஷனுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி ஃபார் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங் இன் அ கிவன் டைம் இன்டர்வல், ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸில் 50 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது அண்ட் 10 செகண்ட்ஸ் ஆகும்போது இட் பிகம்ஸ் 100 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டைம் போக போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஆனால் இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டிக்ரீசிங், 5 செகண்ட்ஸில் 150 மீட்டர் பர் செகண்டாக இருந்து 10 செகண்ட்ஸில் 100 மீட்டர் பர் செகண்டாக டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வில் பி ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம், வெலாசிட்டி ஆக்சலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது கார் ஸ்லோ ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம சொன்னோம் இல்லையா 150 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 100 மீட்டர் பர் செகண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ கார் ஸ்லோ டவுன் பண்ணுறோம். கார் ஸ்லோ டவுன் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். Now average acceleration எதனால எல்லாம் சேஞ்ச் ஆகும், average acceleration can result from change in the magnitude of velocity or change in its direction or both. magnitudeல சேஞ்ச் வரலாம், ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோம், average acceleration is equal to change in velocity v minus u divided by t2 minus t1 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன மீனிங், சேஞ்ச் இன் வெலாசிட்டினா வெலாசிட்டியில் மேக்னிடியூடும் இருக்குது டைரக்ஷனும் இருக்குது, இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெலாசிட்டியோட மேக்னிடியூடில் சேஞ்ச் இருந்தாலோ இல்லை அதோட டைரக்ஷனில் சேஞ்ச் இருந்தாலோ இல்லை ரெண்டுலேயுமே சேஞ்ச் இருந்தாலோ நமக்கு அதனால ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வரும். அண்ட் we'll discuss an example of acceleration resulting from only the change of direction of motion when the speed remains constant. Okay, we'll see that in section 4.4. இப்போ activity 4.2ல let us calculate. The magnitude of average acceleration of cars is generally specified as the time taken by the car to go from 0 km per hour to 100 km per hour. 0லேருந்து 100க்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன், அண்ட் that is given by magnitude. இது ஜஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் எடுத்துகிட்டு 0 km per hourல எவ்வளோ டைம் இருக்குது, 100 km per hourல எவ்வளோ டைம் இருக்குது, அந்த டைம் இன்டர்வல் கால்குலேட் பண்ணி இங்கே எழுதணும். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வேணும்னா அதோட மேக்னிடியூட் வேணும்னா v2 minus v1 divided by t2 minus t1 கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். You can fill this table. This is just an experiment. Now example 4.3. A bus is moving on a long straight highway with a velocity of 36 km per hour.
The driver presses the accelerator for a time interval of 10 seconds and the velocity of the bus increases to 54 km per hour. For some time, the bus moves at a constant velocity. Then the driver notices an obstacle on the road ahead and presses the brake. The bus comes to a stop in a time interval of 5 seconds. Find the average acceleration in the two time intervals when the accelerator was pressed and when the brakes were pressed. So first condition when the accelerator was pressed. Accelerator press பண்ணும்போது என்ன ஆகணும்? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ 36 km per hourலேருந்து 54 km per hourக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 36 km per hour அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும் அண்ட் 54 km per hourங்கிறது ஃபைனல் வெலாசிட்டியாக இருக்கும். U வேல்யூ அண்ட் V வேல்யூ இதை நம்ம மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டூ 1000 டிவைடட் பை 3600 போடணும். கிலோமீட்டர் டு மீட்டருக்கு இன்டூ 1000, ஹாரை செகண்டாக மாற்றுறதுக்கு இன்டூ 3600. ஸோ இந்த மாதிரி போட்டு யூ கேன் கன்வெர்ட் இன்டூ மீட்டர் பர் செகண்ட் ஃபார் இனிஷியல் வெலாசிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃபைனல் வெலாசிட்டி. அண்ட் டைம் டேக்கன் எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபார் அ டைம் இன்டர்வல் ஆஃப் 10 seconds அப்படின்னு கொடுத்துருக்கறனால t is equal to 10 secondsனு எடுத்துக்கலாம். நமக்கு வேண்டியது ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் given by v minus u divided by t2 minus t1. பட் இங்கே t2 t1 ரெண்டு டைமிங்ஸ் கொடுக்கல, மொத்தமாக 10 seconds ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் இன் டைமை 10 secondsனு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் given by v minus u divided by change in time. So vங்கிறது 15, uங்கிறது 10. So 15 minus 10 divided by timeக்கு பதிலாக 10. Substitute பண்ணி you can find the acceleration. Magnitude இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு? வெலாசிட்டியோட magnitude increase ஆயிருக்கு. So magnitude of velocity increase ஆகுது அப்படின்னா acceleration is in the direction of velocity. So இங்கே நம்ம magnitude கண்டுபிடிக்கணும், directionும் சொல்லணும் accelerationக்கு. இப்போ இன்னொரு கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பஸ் comes to a stopன்னு சொல்கிறாங்க. 5 secondsல பஸ் ஸ்டாப் ஆகுது, பிரேக் ப்ரெஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி 36லேருந்து 54 km per hourக்கு போயிடுச்சு பஸ்ஸு. ஸோ பிரேக் போடுற கேப்பில் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? 54 km per hourங்கிறது இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் 15 meter per second. வி ஃபவுண்ட் இட் ஆல்ரெடி. ஃபைனல் வெலாசிட்டி இப்போ என்னமா இருக்கும்? பிரேக் போடும்போது என்ன ஆயிடுச்சு? பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆகும்போது 0 meter per second ஆயிரும் ஃபைனல் வெலாசிட்டி. அண்ட் டைம் இன்டர்வல் 5 secondsன்னு கொடுத்துருக்கறனால நம்ம t 5 secondsன்னு எடுத்துக்கலாம். இதில் இருந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஸோ 0 minus 15 டிவைடட் பை டைம் இன்டர்வல் 5 seconds. இதை கேல்குலேட் பண்ணால் we are getting -3 meter per second square. இங்கே மைனஸ் சைன் வரனால அதுக்கு என்ன மீனிங்? ஆக்சலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் பஸ்ஸு ஸ்டாப் ஆக போகுது, அப்போ ஆக்சலரேஷன் கம்மி ஆகுது, அப்போ வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். Average acceleration during different time intervals can either be constant or changing. இந்த average accelerationங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா சேஞ்ச் ஆகலாம். ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது, சேம் டைரக்ஷனில் ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா இப்போ t is equal to 5 secondsல v is equal to 50 meter per second இருக்குது. தென் t is equal to 10 secondsல vக்கு 100 meter per second இருக்குது. இங்கே 15 seconds ஆகும்போது 150 meter per second இருக்குது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? டைம் இன்டர்வல் 5 seconds இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது வெலாசிட்டி 50 meter per second இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதுதான் அதுக்கு மீனிங். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். Next example 4.4. When an object is dropped from a height, it takes a straight vertical path downwards before touching the ground. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வீசும்போது ஸ்ட்ரெயிட் லைன் பாத் vertically போகுது before touching the ground. While coming down, the velocity of the object increases as shown in the figure at different instants. இங்கே velocity பாருங்கள், ஃபஸ்ட்டு 0ல் இருக்குது, அப்புறம் 9.8, 19.6, 29.4, 39.2. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது கீழே போக போக. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே டாப் மோஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி 0வாக இருக்கணும். ஆல்வேஸ் வெலாசிட்டி 0 அட் டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து கீழே வர எப்போவுமே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வரணும். ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வீசும்போது அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வரணும். அண்ட் find the magnitude of the average acceleration of the object in every successive interval of a second. Is the average acceleration constant? What is the direction? இதுதான் question. So magnitude of acceleration, average acceleration in every successive interval is given by first successive interval என்னது 0 to 1 second gap, 1 second to 2 second gap அந்த மாதிரி போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 0 seconds and 1 secondsக்கு நடுவில் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதுதான் இப்போ ஃபைனல் வெலாசிட்டியாக இருக்கும், இது இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ 9.8 minus 0 divided by time interval, so 1 minus 0, that will give you the average acceleration. இப்போ t is equal to 1 seconds and t is equal to 2 seconds போகணும்னா இது இனிஷியலாக இருக்கும். 9.8ங்கிறது இனிஷியலாக இருக்கும், 19.6ங்கிறது ஃபைனலாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும்.
19.6 minus 9.8 divided by அதோட time interval. So 2 minus 1 வரும். Again, t is equal to 2 seconds and t is equal to 3 seconds. அந்த கேப்பில் இருக்கிறது வேணும்னா என்ன பண்ணணும், இந்த velocityயும் இந்த velocityயும் எடுக்கணும். So this will be the final velocity now and this is going to be the initial velocity. And time taken க்கு 3 minus 2 போடணும். So 29.4 minus 19.6 divided by 3 minus 2 இந்த மாதிரி வரும். And what about 3 seconds to 4 seconds gap? இந்த ரெண்டும் எடுக்கணும். இது இனிஷியலாக இருக்கும், இது ஃபைனலாக இருக்கும். டைம் டேக்கனுக்கு 4 minus 3 பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 9.8 தான் வந்திருக்கும். இட் மீன்ஸ் தி ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன் ஆல் த கேசஸ். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இருக்குது, இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு ஆக்சலரேஷன். அண்ட் திஸ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் as acceleration due to gravity because this is due to gravitational force, because when we drop any object it goes to the ground and that's due to gravitational force இல்லையா. அதனால this is called as acceleration due to gravitational force by the earth and it is denoted by g. அண்ட் ஃபிகர் 4.5ல ஆரிஜினை கிரவுண்ட் லெவலில் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல ஆரிஜினை இந்த லெவலில் எடுத்துருக்கோம், அதாவது ஃப்ரம் வேர் வி ட்ராப் தி ஆப்ஜெக்ட், அதாவது ஆரிஜின் எடுத்திருக்கோம். அண்ட் டவுன் சைடை பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். கிராஃபில் நம்ம ஆக்சுவலாக எப்படி இருப்போம், ஆரிஜின் இங்கே இருந்துச்சுன்னா கீழே வர நெகட்டிவ் வேல்யூஸ் போட்டுட்டு வருவோம் இல்லையா. பட் இங்கே வந்து நம்ம இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் டவுன் சைடை பாசிட்டிவாக எடுத்திருக்கோம், அதனால தான் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக வந்திருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக வந்திருக்கு. ஸோ ஆரிஜினும் பாசிட்டிவ் டைரக்ஷனும் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு நம்ம எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் நம்மளால் எப்படி ஒரு வெலாசிட்டியை ஸ்பெசிஃபை பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் என்ன ஆக்சலரேஷன் அப்படின்னும் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். மோஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை கிராஃப்ஸ். ஒரு பாடி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃப்னால சொல்ல முடியும். ஸோ இட் கிவ்ஸ் தி விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் how the position, velocity and acceleration changes with respect to time. ஒரு பாடியோட பொசிஷன், அதோட வெலாசிட்டி, அதோட ஆக்சலரேஷன் எல்லாமே எப்படி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிராஃப் மூலமாக பார்க்க முடியும். அண்ட் கிராஃப்ஸ் ஹெல்ப் இன் ஆல்சோ கம்பேரிங் த மோஷன் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரே கிராஃபில் நம்ம கிராஃப் போட்டு கூட யூ கேன் கம்பேர், பிளாட் பண்ணி யூ கேன் கம்பேர். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஐடென்டிஃபை வெதர் தி மோஷன் இஸ் யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம், இதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் கிராஃபில் இருந்து. அண்ட் கிராஃப்ஸ் கம் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்கு தகுந்த மாதிரியும் கிராஃப்ஸ் வேரி ஆகும். டு டிஸ்கிரைப் மோஷன் we'll be using graphs to show dependence of one physical quantity such as position, velocity or acceleration with respect to time நம்ம எடுப்போம். ஸோ கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டைம் எடுப்போம், ஒய் ஆக்சிஸில் பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இந்த மாதிரி வேறு குவான்டிட்டிஸ் எடுத்து we'll be drawing the graph. Plotting graph. To plot a graph, நம்ம இந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் வெஹிக்கிள் மூவிங் ஆன் ஸ்ட்ரெயிட் ரோட். ஸோ இந்த டேபிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6 செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, மூவ் ஆகிட்டு இருக்கிறது கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 120 மீட்டருக்கு போயிருக்கிறது கொடுத்துருக்காங்க. நான் லெட் அஸ் plot a graph. You can see point wise. Take a sheet of graph paper. இந்த பேப்பரை வந்து நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்கும் அண்ட் அதிலேருந்து நம்ம பிளாட் பண்ண முடியும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டில் வந்து கிராஃப் பேப்பர் யூ ஹேவ் டு ட்ரா 2 lines perpendicular to each other like this. எக்ஸ் ஆக்சஸில் நம்ம ட்ரா பண்ணிக்கிறது டைமு, ஒய் ஆக்சஸில் நம்ம ட்ரா பண்ணுறது பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அது செகண்ட் பாயிண்ட். நான் ரெஃபர் டு த டேபிள். வி நீட் டு டிசைட் விச் குவான்டிட்டி டு பி ஷோன் அலாங் ஈச் ஆக்சஸ். நோ, ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சஸில் இங்கே டைம் எடுக்க போகிறோம், ஒய் ஆக்சஸில் பொசிஷன் எடுக்க போகிறோம், அதை டிசைட் பண்ணணும். அது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்டில் டிட்டர்மைன் அ சூட்டபிள் ஸ்கேல் ஃபார் ஈச் குவான்டிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, 0, 1, 2, 3, 4, 5, 6 ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம், எக்ஸ் ஆக்சஸில் வேல்யூஸை 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். யூ கேன் see here 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே எக்ஸ் ஆக்சஸில் 5 டிவிஷன்ஸ்க்கு 1 செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சஸில் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், 0லேருந்து 120 வரைக்குமே போயிருக்குல்ல, அப்போ 20 நம்ம எடுக்க போகிறோம். அதனால தான் இங்கே ஒய் ஆக்சஸில் 5 டிவிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. Next, use the chosen scale to mark the values for time along x-axis. So 1, 2, 3, 4, 5, 6 இங்கே மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி y-axisல 20 to 120 வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 5th பாயிண்ட்டில். 6th பாயிண்ட்டில் begin plotting points on the graph paper to represent each set of time and position values from the table. So you can see the table. டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே வேல்யூஸ் பாருங்கள் எப்படி பிளாட் பண்ணியிருக்காங்கன்னு. 0க்கு 0 தான். ஸோ யூ கேன் see here 0க்கு 0 இந்த பாயிண்ட் வரும், 0,0. இப்படி தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும். 1,20 1க்கு 20க்கும் நேராக 1 எக்ஸ் ஆக்சஸ் 20 ஒய் ஆக்சஸ் அதுக்கு நேராக எங்கே இன்டர்செக்ட் ஆகுது.
2ம் 40யும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு, 3யும் 60யும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு, 4ம் 80யும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பிளாட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. பிளாட் பண்ணிவிட்டு தென் யூ வில் ஜாயின் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ். அதுதான் பிளாட்டிங் பொசிஷன் டைம் கிராஃப். டைம் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் பொசிஷன் ஆன் ஒய் ஆக்சஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேல்யூஸை எக்ஸ் கமா ஒய் மாதிரி எழுதிட்டு you have to plot those points, then join those points. That will give you the graph. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடைக்கும். ஸோ that's it. This is position time graph. And similar procedure can be used to plot the other graphs also. We'll see that. Example 4.5. For vehicles starting from rest and speeding up, the data for position and time are given in the table. Plot the position time graph corresponding to it. So இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருவாங்க. டைம் அண்ட் பொசிஷனுக்கு டேபிள் கொடுத்துருவாங்க. டைம் 0லேருந்து 12 செகண்ட்ஸ் வரைக்கும் போகுது. பொசிஷன் 0லேருந்து 36 மீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் உங்களோட சாய்ஸ் தான். இங்கே 2 செகண்ட்ஸாக எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சஸில் 5 மீட்டர்ஸாக எடுத்திருக்காங்க. பிகாஸ் 36 வரைக்கும் போகுது இல்லை. இந்த லாஸ்ட் வேல்யூ வச்சு யூ கேன் டிசைட் எது வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம டிவிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்? டைம் அண்ட் பொசிஷன். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ்னு சொன்னேன் இல்லையா? 0,0, 2,1, 4,4 இது எல்லாமே நீங்கள் பிளாட் பண்ணணும். ஸோ 0,0 இங்கே பிளாட் ஆகிருக்கு, 2,1, 4,4, 6,9 அண்ட் 8,16, 10,25, 12,36 இதெல்லாமே நம்ம பிளாட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இப்படி ஜாயின் பண்ணோம்னா யூல் கெட் அ கிராஃப் லைக் திஸ். தட்ஸ் இட். ஓகே, நம்ம இப்போ பொசிஷன் டைம் கிராஃப்ஸ் பிளாட் பண்ணிட்டோம். அந்த கிராஃப்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? You can find or you can get some information from the position time graph. அது என்னன்னா velocity. So you can look the figure. கிராஃபில் பாருங்கள், ஃபஸ்ட் கிராஃப் நமக்கு எப்படி இருக்கோ இது பொசிஷன் டைம் கிராஃபே தான். பொசிஷன் வர்சஸ் டைமே தான் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிராஃபில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இட் மீன்ஸ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். அண்ட் பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப்லேயே கிராஃப் இந்த மாதிரி கர்வ் மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் சேஞ்சிங் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நமக்கு ஏதாவது ஆக்சலரேஷன் இருக்குமா? இருக்காது. ஆக்சலரேஷன்னா என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன் தானே. ஸோ இந்த இடத்துல சேஞ்சிங் வெலாசிட்டி இருக்குல்ல, இங்கே மட்டும்தான் நமக்கு ஆக்சலரேட்டட் மோஷன் இருக்கும். when the velocity is not constant, when it is changing you'll have accelerated motion. when velocity is constant there is no acceleration. Now which physical quantities can be obtained from a position time graph? position time graphல இருந்து நமக்கு கிராஃப் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கிராஃப் கர்வ் மாதிரி இருந்ததுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்ல. வேறு என்னென்னலாம் நம்மளால் எடுக்க முடியும் பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்து? வேறு என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃபில் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கிராஃப் தான், ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏபி அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏலேருந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஒய் ஆக்சஸ்க்கு, பிலேருந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஒய் ஆக்சஸ்க்கு. இந்த எக்ஸ் ஆக்சஸில் நமக்கு 2 பிளேஸில் கட் ஆகும் இல்லையா? 2 பிளேஸில் மீட் ஆகுது அந்த லைன்ஸ். ஸோ அந்த லைன்ஸை ஆர் அந்த பாயிண்ட்ஸை we are going to mark that as T1 and T2. ஸோ T1ங்கிறது இங்கே இருக்குது, T2ங்கிறது இங்கே இருக்குது. சேம் ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னாலும் 2 பிளேஸஸில் மீட் ஆகுது இல்லையா? ஏலேருந்து போகிற லைன் ஒன்று, பிலேருந்து போகிற லைன் ஒன்று. இதை வந்து நம்ம S1, S2ன்னு எடுத்துக்கணும். பொசிஷன் இஸ் given by S now. So you have 2 points here. So that's S1 and S2. இதில் நம்ம சேஞ்ச் இன் டைம் எடுத்தோம்னா T2 மைனஸ் T1, சேஞ்ச் இன் பொசிஷன் எடுத்தோம்னா S2 மைனஸ் S1ன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், இது சிங்கிற பாயிண்ட்டை எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் பிசிங்கிறது ஹைட்டு, சின்றத பேஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும்ல. வெலாசிட்டி இஸ் given by ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் given by சேஞ்ச் இன் பொசிஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ S2 மைனஸ் S1 will give you the change in position. T2 minus T1ங்கிறது சேஞ்ச் இன் டைமு. அந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா வில் கெட் த வெலாசிட்டி. கிராஃப் பாருங்கள். சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படிங்கிறது என்னது? பிசி தானே. S2 மைனஸ் S1 எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது? பிசி கேப் கிடைக்குது. அதே மாதிரி T2 மைனஸ் T1 எடுத்தால் ஏசி கேப் கிடைக்குதா? அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. பிசி டிவைடட் பை சிஏன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதுவே வந்து வேல்யூஸ் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. S2ங்கிறது 80, S1ன்றது 40, T2ன்றது 4, T1ங்கிறது 2. ஸோ 80 minus 40 divided by 4 minus 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 meter per second கிடைக்குது. This is how you can find the velocity from a position time graph. இந்த BC divided by CA கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுதான் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்லோப்புன்னு சொல்லலாம். நமக்கு எப்படி இருந்துச்சு லைனு? இந்த மாதிரி ஒரு லைன் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். அதோட ரேஷியோ BC divided by CA. That gives the slope of the line AB. This is A, this is B, this is C. இந்த லைனுக்கு ஸ்லோப்புங்கிறது இதுதான், BC by CA தான். So slope of the graph gives the information about the rate of change of quantity shown on y-axis with respect to quantity shown on x-axis.
ஸோ ஒய் ஆக்சஸில் நம்ம எடுத்துக்கிட்டது பொசிஷன், எக்ஸ் ஆக்சஸில் எடுத்துக்கிட்டது டைமு. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் நமக்கு ஸ்லோப்பு, அதுதான் வெலாசிட்டி. எக்ஸாம்பிள் 4.6 பாருங்கள். What does the graph shown in the figure indicate about the nature of motion of the vehicle? Position of the vehicle எங்கே இருக்குது? ஆரிஜினில் 40 மீட்டர்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ ஆரிஜினுக்கு நேராக 40 மீட்டர்ஸில் இருக்குது. And it is not changing with respect to time. Time 1 second ஆனாலும் 40 meters தான், 2 second ஆனாலும் 40 meters தான், 3 second ஆனாலும் 40 meters தான். So it's not changing with respect to time. A straight line parallel to the time axis. Time axisங்கிறது x axis இல்லை. ஸோ இந்த x axisக்கு straight line ஒரு straight line வந்து parallel-ஆக இருந்தது அப்படின்னா நம்ம கிராஃபில் you can say it is stationary. It doesn't move with respect to time. Position is stationary, right? 40 metersலேயே தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொசிஷனும் சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஸ்டேஷ்னரின்னு சொல்லலாம்.